வணக்கம் நண்பர்களே, முனீஷ் லேர்னிங் ஜோன் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம அந்த இஃப் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ஒரு 2 ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து COUNTIF, ரெண்டாவது வந்து SUMIF. இது ஒரு ஜங்க் ஆஃப் டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர், ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் கேரக்டர், பர்டிகுலர் நேம், ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது, அந்த ஹோல் ஜங்க் டேட்டாவில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது, அந்த கேரக்டர் மூலயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன, இந்த 2 விஷயத்தை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 2 ஃபார்முலாவில் வாங்க நம்ம அதை எக்ஸலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட சேல் டேட்டா ஆஸ் யூஷுவல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பென்சில், ஓகேங்களா, இந்த ஐட்டம் நேமில் வந்து பென்சில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த 2 ஃபார்முலாவை வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த என்டையர் டேட்டாவில் எனக்கு இந்த பென்சிலுக்காக எத்தனை சேல் ஆர்டர் வந்திருக்கு, ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் COUNTIF அப்படிங்கிற ஃபார்முலா மூலயமா வந்து தெரிஞ்சுக்க போகிறேன். ரெண்டாவது, சேம் இந்த பென்சில் மூலயமா எனக்கு டோட்டல் சேல் வேல்யூ எவ்வளவு நடந்திருக்கு, டோட்டலாக வந்து நான் எவ்வளவு சேல் பண்ணியிருக்கேன் வேல்யூ வைஸ், ஸோ அதை வந்து நான் வந்து SUMIF அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா மூலயமா தெரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கேரக்டர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த டேப்லர் காலமில், அதாவது இந்த டேட்டா இருக்கக்கூடிய இடத்துல வந்து செலக்ட் பண்ணாமல் தனியாக வந்து ஒரு செல்லில் என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த பென்சில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பென்சில் அப்படிங்கிறத ஒரு தனியாக ஒரு செல்லில் வந்து என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சேல் ஆர்டர், இந்த பென்சில் பேஸ் பண்ணி எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சேல் ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறேன், ஓகேங்களா. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி டோட்டல் சேல் வேல்யூ ஆஃப் பென்சில். இந்த 2 விஷயத்தை தான் நான் வந்து இன்றைக்கி இந்த டேட்டாவில் பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து COUNTIF, நம்பர் ஆஃப் சேல் ஆர்டர் வந்து பென்சிலுக்காக எத்தனை வந்திருக்கு இஸ் ஈக்குவல் டு COUNTIF, ஓப்பன் ப்ராக்கெட். ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த D2லேருந்து ஹோல் டேட்டாவை நான் கேப்சர் பண்ணணும், இந்த என்டையர் காலம், ஓகேங்களா. நீங்கள் அதை ட்ராக் பண்ணாமல் சிம்பிளாக வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன்லோட் ஆரோ, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3த்தையுமே வந்து ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுடைய எக்ஸல் ஃபைலில் லாஸ்ட் ரோவில் வந்து அதை போய்ட்டு கேப்சர் பண்ணிடும். கமா ஃபஸ்ட்டு வந்து நான் ரேஞ்சு டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து க்ரைட்டீரியா ஹைலைட் ஆகி காமிக்குது. என்னோடய க்ரைட்டீரியா என்ன, இதுதான் என்னோடய க்ரைட்டீரியா, பென்சில் அப்படிங்கிறது தான் என்னோடய க்ரைட்டீரியா. ஸோ சிம்பிள், நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது என்டர் பண்ணுறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 13 சேல் ஆர்டர் எனக்கு பென்சிலுக்காக வந்திருக்கு, ஓகேங்களா. இதை நம்ம க்ராஸ் செக் பண்ணி பார்த்துடலாங்களா. ஸோ க்ராஸ் செக் நம்ம எப்படி பண்ணி பார்ப்போம், இதை வந்து ஃபில்டர் ஆப்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து நான் பென்சிலை மட்டும் ஃபில்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ எத்தனை தடவை இது ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 13 கவுண்ட் வந்து 13 வந்திருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு க்ராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக காமிச்சேன். இது நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ திரும்பவும் நான் ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா COUNTIF, அடுத்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா SUMIF. இந்த பென்சில் மூலயமா நான் டோட்டலாக எவ்வளவு சேல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா SUMIF. ஓகே, இதில் வந்து சம்மேஷன் பண்ண வேண்டிய ரேஞ்ச் கேட்குது. இந்த டோட்டல் காஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த காலத்தை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ, கமா
க்ரைட்டீரியா ரேஞ்ச், அதாவது இந்த க்ரைட்டீரியா வந்து எந்த காலமில் இருக்குது அந்த காலத்தோட ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சேம் இந்த டி காலம் தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட க்ரைட்டீரியா வந்து இந்த டி காலமில் தான் இருக்குது. இந்த என்டையர் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் டவுன்லோட் ஆர் மூலயமா. ஆமாம், க்ரைட்டீரியா கேட்குறாங்க. ஸோ க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் இங்கே தனியாக ஒரு செல்லில் வந்து போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இதில் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. இதில் நீங்கள் வந்து டேரெக்டாக டைப் கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி கோட் மார்க் போட்டு பென்சில் அப்படிங்கிறத டைப் கூட பண்ணிக்கலாம். நாட் அன் இஷ்யூ. இதுவும் வந்து அனதர் மெத்தட். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2135 பென்சில் மூலயமா சேல் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இதில் ஃபார்முலாவில் வந்து ஜஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக செல்லில் போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பென்சில்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத நான் வேணால் வெரிஃபை பண்ணலாம். எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அகைன் நான் இங்கே போய்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பென்சில் அப்படிங்கிறத வந்து ஃபில்டர் பண்ணுறேன். சாரி, 2135.14 எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நான் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நண்பர்களே, இன்றைக்கி இந்த 2 ஃபார்முலாவை பற்றி ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிஃப், செகண்ட் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா சம்இஃப்ஸ். ஸோ இந்த 2 ஃபார்முலாவிலையும் உங்களுடைய எக்ஸல் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.